இது சொல்றேன்னா எவ்வளவு தீவிரமான தமிழ் பற்றுடையவர் என்னுடைய தந்தை என்பதை சொல்வதற்காக. அடுத்த அண்ணன் பேர் பொன்முடி, அதற்கு அடுத்தவர் பேர் தளபதி, எட்டாவதாக என்னுடைய பெயர் கைவல்யம். என்னுடைய மூத்த சகோதரனிடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கேட்டேன், உங்களுக்கெல்லாம் நல்ல வடிவான தமிழ் பெயரை தந்தை அப்பா சுட்டி இருக்கின்றார்கள், எனக்கு ஏன் இந்த பெயர் என்று கேட்டபோது என் மூத்த அண்ணன் சொன்னார், இந்த கைவல்யம் என்பவர் கேரளாவில் இருந்தவர், அவர் பேர் சுவாமி கைவல்யம். அவர்தான் தந்தை பெரியார் என்பவருக்கு கடவுள் இல்லை என்ற கொள்கையிலே தீவிரப்படுவதற்கு காரணமானவர். ஆகவே என்னுடைய அப்பாவுக்கு ஒரு ஆசை, 8 பிள்ளைகளை பெற்றேன், 8வது மகன் என்னை போல ஆண்டவர் இல்லை என்று, கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக எனக்கு அந்த பெயரை சூட்டினார். இப்பொழுது நான் ஆண்டவர் இருக்கிறார் என்று உலகம் முழுவதும் சொல்லி வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை, தெய்வத்தை மேற்கொள்ள எந்த மனுஷனால முடியாது. என் அப்பா எனக்கு பெயர் சுட்டும் போது என் மகனும் என்னை போல கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும், ஊரெல்லாம் சொல்ல வேண்டும், உலகமெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த பெயரை சுட்டினார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சிறு வயதிலே 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது பேச்சு போட்டியிலே பங்கெடுக்கிற அவர் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. என் தந்தை கடவுள் இல்லை என்ற கருத்தை எழுதி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்து, தந்தை பெரியாரை பற்றி எழுதி கொடுத்து அதை பேசும்படி சொன்னார். ஆகவே நான் 8ஆம் நிலை படிக்கின்ற போதே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மேடையாக அது இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய மேடையிலே ஆண்டவர் இல்லை என்று பேசியிருக்கிறேன், அறியாத பருவம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் மிகச் சரியான சந்தர்ப்பத்தில் என்னை அவர்பால் இழுத்து கொண்டார். When I was 13 years old, எனக்கு 13 வயது இருந்த போது என் தாய் கேன்சர் வியாதினாலே மரித்து போனார்கள். ஒரு வருட